தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுங்கள். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால், வேதம் நமக்கு சொல்லுகிறது, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரசாபத்திற்கென்று ராஜ்யத்தினுடைய அரண்மனைக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் இருதயத்தில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷனிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல் மேய்வாய், இப்படியே உன்னதமானவருடைய மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுப்பார் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அந்த மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல் மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகு போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன். அப்பொழுது என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை எனப்படுவார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கை நடத்துகிறது. அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார் என்றும் இல்லை என்றேன். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆமேன் சொல்லுங்கள். இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் தான் இந்த நேபுகாத் நேச்சாரை உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைத்தார். அவனுக்கு நிறைய ராஜ்யங்களை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு நிறைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவன் மூலமாய் நிறைய கட்டிடங்களை எல்லாம் ஆண்டவர் அவன் மூலமாய் கட்டி எழுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட பாடம் கற்பிக்கிறதற்காக ஆண்டவர் நேபுகாத் நேச்சரை நிறைய இடத்துல கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் மேலே மாடியில் உப்பரிகையில் அவன் உலாத்தி கொண்டிருக்கும் போது தன்னுடைய தேசத்தினுடைய அழகையெல்லாம் பார்க்குறான். கட்டின அந்த ஸ்ட்ரக்சரை எல்லாம் பார்க்குறான். இவ்வளோ அழகாக நம்ம கட்டியிருக்கிறோமா, நம்ம எவ்வளோ ஞானமாக கட்டியிருக்கிறோம், நம்முடைய தேசம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் லைட்டு, எங்கே பார்த்தாலும் ரோடு, இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும், இது நம்ம மூலமாக தான் செய்யப்பட்டது. அந்த பெருமை அவனுடைய மனசில் வந்த உடனே வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. எப்பா, நீ ஏன் பெருமைப்படுற? இது நீ கட்டினதுன்னு சொன்ன இல்லை, அதனால மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பாவாய். உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய பெருமையினால வேதம் சொல்லுது, அவனுடைய முடியெல்லாம் நிறைய வளர்ந்துச்சாமா. அவன் ஒரு சாதாரணமான ஆடு மாடை போல வெளியிலே கழுத்தில் ஒரு கயிறை கட்டி ஒரு குத்தி அடித்து அதில் அவனை கட்டி வச்சிருந்தாங்களாமா. எவ்வளோ பெரிய நிலைமையை பாருங்க. ஒரு ராஜா, மகா பெரிய அந்த பாபிலோனுடைய ராஜா, ஒரு மனசுக்குள்ள ஒரு பெருமைப்பட்டதுனால அவன் ஒரே நாள் தன்னுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எதை வேணாலும் கர்த்தர் சமாளிப்பாரு. ஆனா பெருமை உள்ளவங்க பட்சத்தில் கர்த்தர் நிற்க மாட்டாரு.
நீங்க உயர்த்தப்படும் போது, நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களுக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு பெருமை வந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க விழ போறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டே இருக்க இருக்க நீங்க மரணம் வரைக்கும் உயர்த்தப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உயர்வு வர வர உங்களை என்ன பண்ணணும்னா உங்களை தாழ்த்திட்டே இருக்கணும். நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம யாரும் ஆரம்பத்தில் எதுவும் கொண்டு வந்தவங்க இல்லை. நம்ம ஆரம்பத்தில் பெரிய ஞானவான்கள் அல்ல. நமக்கு கொடுத்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. நமக்கு கிடைச்சதெல்லாம் ஆண்டவரால் தான் கிடைச்சிருச்சு. நம்முடைய பலத்தால் எதுவும் கொண்டு வர முடியாது. நம்முடைய திறமையினால சம்பாதிக்க முடியாது. நம் திறமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த காரணத்தினால தான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் வந்துச்சே தவிர வேற எதுனாலையும் வரல. அதனால பெருமைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு % கூட இடம் கொடுக்க கூடாது. நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் சொல்லுகிறேன். 3 பேரை வைத்து அந்த திருச்சபையை நம்ம 2005 ஆரம்பித்தோம். ஆனால் இவ்வளோ தூரம் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆயிரங்களுக்கு நம்பினார், லட்சங்களுக்கு நம்பினார், இப்போ ஆண்டவர் கோடிகளுக்கு நம்பினார். போன இந்த ஞாயிற்றுக்கிழமை, இப்போ இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையை கூட பாத்ரூமுக்குள்ளே போய் ஆலயத்தில் பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி அழுதுகிட்டே தாங்க வந்தேன். ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது ஆண்டவரே, எனக்கு பாட்டு பாட தெரியாது ஆண்டவரே, எனக்கு ஜனங்களுடைய இருதயத்தை கண்டுபிடிக்க தெரியாது ஆண்டவரே. அதனால நீங்கள் தான் ஆண்டவரே பேசணும். என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும் கிரியை செய்கிறது நீங்கள் தான் அப்படின்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அழுதுட்டு தான் கர்த்தர் சமூகத்தில் வந்து நின்னேன். லிட்டரலாக உண்மையாக பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன். அப்போ நான் நம்புகிறேன், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கிருபையின் மேல கிருபை கொடுக்கிறது. அதனால இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் பெருமையினால ஒருவேளை நீங்க நிறைய இழந்திருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க அப்படிதான். பெருமையினால சிலர் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அப்படியே வாரி இறைப்பாங்க பாருங்களேன். பெருமையினால அந்த பேர் வரணுன்றதுக்காக அந்த பணத்தை எல்லாம் கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துக்குவாங்க. பெருமையினுடைய ஒரு % கூட உங்களுக்குள்ள எப்பவுமே ஒட்டிடக்கூடாது. ஒரு கார் வாங்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு பைக் வாங்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு கடை ஓப்பன் பண்ணும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு திருமணம் நல்லா நடக்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். எதுலையுமே உங்களுக்கு மரியாதையை நீங்க கொண்டு வராதீங்க. நீங்க மறைஞ்சிருங்க. நான் சொல்றேன், நீங்க மறைய 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 கர்த்தர் உங்க மூலமாய் பகிரங்கமா வெளிப்படுவார். ரொம்ப பெருசா வெளிப்படுவார். ஒரு நாள்ல ஒரு 100 டைம் நீங்க சொல்லுங்க, என்னை தாழ்த்துற ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு அடிக்கடி பெருமை வருதுன்னு சொல்றவங்க, பெருமையிலிருந்து நீங்க மேற்கொள்ளணும்னா இந்த ஒரு வழி தான் இருக்குது. டெய்லி ஒரு 100 டைம் ஆகுது நீங்க சொல்லணும், நான் ஒன்றும் இல்லை, இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லை, இந்த சம்பாத்தியத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த ஆகாரத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் தகுதி இல்லை. இந்த மாதிரி ஒரு நாளில் 100 டைம் நினைச்சிங்கன்னா போதும், உங்களை குறித்து உங்களுக்கு பெருமை வரவே வராதுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நிறைய பேருடைய கையில் நம்பி பணங்களை கொடுத்தாரு, நல்ல வேலையை கொடுத்தாரு, நல்ல உயர்வுகளை கொடுத்தாரு. ஆனால் அவங்க பெருமை அவங்கள நிர்மூலமாக்கிருச்சு, அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. அப்படிப்பட்ட நினைப்பு வரவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை தங்களிலும் மேலானவர்களாக நினைக்கணும். சிலர், நான் ரொம்ப அழகா இருக்கேன், நான் ரொம்ப ஞானி, நான் ரொம்ப அறிவாளி. இது எப்படி சொல்ல முடியுது உங்களுக்கு? இது எப்படி சொல்ல முடியுது? தன்னை குறித்து வீட்டில் இருக்கிற ஒரு நபரை நீங்க மட்டம் தட்டி பேசுறீங்கன்னா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு மனுஷங்களை மட்டம் தட்டி பேசுறீங்கன்னா உங்களை நீங்க உயர்வா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி நினைக்கவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ இந்த நேபுகாத் நேச்சர் பெருமைப்பட்ட அடுத்த நிமிஷத்திலே மனிதரிலிருந்து இப்போ தள்ளப்பட்டு மிருகங்களாய் மாறிட்டான். கையில் வேதம் சொல்லுது, நகமெல்லாம் வளர்ந்துச்சாமாமே. பாருங்களேன், நமக்கு வளர்ற நகம் மாதிரி இல்லை, அவனுக்கு ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. அப்படின்னா அந்த பேய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டோ பார்த்தீங்கன்னா பெரிய நகமாக இருக்கும் பாருங்களேன். அப்போ ஒரு ராஜாவாக இருந்த ஒரு மனுஷன் வெளியில் கட்டப்பட்டு புல்லை தின்னு கையில் நகமெல்லாம் வளர்ந்து முடியெல்லாம் பெருசாக வளர்ந்துருந்தா நம்ம யாராவது அடுத்த விசை அவனை மதிப்போமா? இந்த ரோட்டில் ஒருவேளை பைத்தியமாக யாராவது ஒருத்தர் சுற்றிட்டு இருந்த பார்க்குற மனுஷனை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து முடியெல்லாம் வெட்டி ஷேவெல்லாம் பண்ணி அவனை வீட்டில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அவரை தூக்கி ஓனரா நீருன்னு யாராவது சொல்லுவாங்களா?
அப்போ எல்லாமே இழந்தவர் தான் இந்த நேபுகாத்நேச்சர். ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்ட பெருமைக்காக உன் மேல 7 காலங்கள் கடந்து போகும். இந்த 7 காலங்கள் கடந்து போகும்போது அவன் என்ன பண்ணுதுன்னா, அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்ப வந்துச்சாமா. ஐயோ, நான் பண்ணது மிஸ்டேக்கு, நான் பெருமைப்பட்டுட்டேன், நான் பெருமைப்பட்டதுனால தான் இவ்வளவு நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். அந்த புத்தி அவனுக்கு திரும்பி வந்துருச்சு. இந்த நாளில் உங்க புத்தி உங்களுக்கு திரும்பி வரணும். ஆமேன் சொல்லுங்கள். உங்க புத்தி உங்களுக்கு திரும்பி வரணும். நீங்க எந்தெந்த காரியத்தை எல்லாம் புத்தியினமா செஞ்சு இன்னைக்கு சிக்கி தவிக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு புத்தி வரணும். இனி ஜாமீன் நிற்க கூடாதுன்ற ஒரு புத்தி வரணும். இனி அடுத்தவங்களுடைய தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாதுன்ற ஒரு புத்தி வேணும். இனி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணுன்ற ஒரு புத்தி வேணும். நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்பி வரட்டும்னு கேளுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்பி வரட்டும். என்னுடைய புத்தியினமா நான் இழந்த, என்னுடைய புத்தியினமா நான் விட்டேன், இன்றைக்கு ஜெபிக்கிறேன், அந்த புத்தி எனக்கு திரும்பி வரட்டும். கேளுங்க. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைக்கு அந்த புத்தி திரும்பி வரட்டும். வாலிப தங்கச்சிக்கு அந்த புத்தி திரும்பி வரட்டும். அப்பா, புத்தி இல்லாம அலைகிறாங்களே அப்பா, புத்தி இல்லாம என் பிள்ளை போகுதே அப்பா. அவனுடைய புத்தி அவன்கிட்ட இல்ல, அவனுடைய எண்ணம் அவனிடத்துல இல்ல, அவனுடைய ஞானம் அவனிடத்துல இல்ல. அவன் எங்கேயோ திரிகிறான், அவன் எங்கேயோ போறான். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த இடத்துல ஜெபிக்கும் போது எந்தெந்த பிள்ளையெல்லாம் புத்தி இல்லாம அலைதோ, எந்தெந்த கணவனார், எந்த மனைவி புத்தி பேதலிச்சு அலைகிறாங்களோ அத்தனை பேருடைய புத்தியும் தெளிவதாக சொல்லுங்க. உங்க பிள்ளைக்காக ஜெபிங்க, உங்க கணவனாருக்காக ஜெபிங்க, உங்க அண்ணன் தம்பிக்காக ஜெபிங்க, கையை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே புத்தி திரும்ப வரட்டும்னு ஜெபிங்க. புத்தி திரும்ப வரட்டும், புத்தி திரும்ப வரட்டும், புத்தி திரும்பி வரட்டும், புத்தி திரும்பி வரட்டும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் இடர்றது நீ நம்ம நினைக்கிறது மாதிரி அவனுக்கு சில நேரத்தில் நம்ம திமிர்த்தனம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. அவன் புத்தி இல்லை, அவன் புத்தி பேதலிச்சு போயிருக்கிறான். ஆனால் ஒரு தகப்பனுடைய ஜெபம், ஒரு தாயாருடைய ஜெபம் ஒரு பிள்ளையினுடைய புத்தியை திரும்பி அவங்களுக்கு வர பண்ணும். இந்த மாதிரி நான் நிறைய சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியே தெரிகட்டு அலைகிற பிள்ளைங்க, புத்தி இல்லாமல் அலைகிற பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த புத்தியை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இந்த ஜெபத்தில் ஒரு ஜெப குறிப்பாகவே ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெப குறிப்புன்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை தாருன்னு ஜெபம் பண்ணணும். விசுவாசிங்களா இல்லையா? நம்முடைய பிள்ளைங்க புத்தி இல்லாமல் எங்கேயாவது போய் சிக்கிடுவாங்க. அப்போது பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணணும். வாலிப தம்பிங்க தங்கச்சி ஜெபம் பண்ணணும். ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை புத்தி இல்லாமல் உங்களை கொண்டு போய் நடத்துவாங்க. அந்த நேரத்தில் எப்படி நேபுகாத்நேச்சருக்கு அந்த புத்தி மங்கி போச்சோ அந்த மாதிரி உங்களுக்கு மங்கி போயிடும். அதனால நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்ப வரட்டும் ஆண்டவரே. ஸோ இந்த புத்தி அவனுக்கு திரும்ப வந்த உடனே இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நம்முடைய பெருமையினால தான் நம்ம விழுந்தோம், இப்போ இதுல இருந்து வெளியே வர்றதற்கு ஆண்டவரை உயர்த்தணும்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆமேன் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களை தாழ்த்தணும், ரெண்டாவது ஆண்டவரை உயர்த்தணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க திரும்ப இழந்து போன ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை நிக்க வைக்கணும்னா, நீங்க பெருமையினால எதையாவது நீங்க இழந்திருப்பீங்கன்னா முதல்ல உங்களை தாழ்த்தணும். ஒரு நாள்ல 100 டைமாவது உங்களை தாழ்த்தணும். நம்பர் 2, ரெண்டாவது கர்த்தரை நீங்க உயர்த்தணும். இவன் உடனே புத்தி தெளிஞ்ச உடனே உன்னதமான கர்த்தரை ஸ்தோத்தரித்து, நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. அப்போ அந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. உன் ஸ்தானத்திலே மறுபடியும் நிறுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நேபுகாத்நேச்சரை காண்பித்து சொல்றாரு. 7 ஆண்டுகள் 7 காலங்கள் ஒரு மிருகத்தை போல புல்லை தின்று, முடியெல்லாம் நகமெல்லாம் யாரும் மதிக்கத்தக்காத ஒரு பைத்தியக்காரனை போல இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் அந்த காலங்களை தாண்டினதுக்கு பிறகு மறுபடியும் கர்த்தர் ராஜாவா நிறுத்துறாரு. ராஜாவா நிறுத்தும் போது என்ன வார்த்தை சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக கனமும் மகிமையும் என் ராஜ்ய பாரத்திலே கிடைத்தது. ஆமேன் சொல்லுவோம்.
நான் சொல்றேன், இதை விட பெரிய விளக்கம் கர்த்தர் உங்களை திரும்ப உங்க ஸ்தானத்துல நிறுத்துவார்ன்றதற்கு தேவை இல்லைன்னு நான் நம்புறேன். நீங்க நிறைய பேர் மனசுல மறுபடியும் அந்த ஸ்தானத்தை நான் எட்டி பிடிக்கிறதுன்றது அது முடியாது பாஸ்டர் நீங்க மனசுல ஃபிக்ஸ் பண்ணி இருக்கலாம். இனி அப்படியெல்லாம் வர முடியாது பாஸ்டர் என்னால. நீங்க 1000 தான் சொல்லுங்க, நான் எப்படி பழைய நிலைமையை வருவேன். உங்களுடைய கேள்வி குறிக்கிறீர்களா? நான் நம்புறேன் இந்த நேபுகாத் நேச்சர் பைத்தியம்னு எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டான். அவனுடைய மந்திரிமாரு அவனை ஏத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏத்துக்க முடியுமா? அப்படி 7 வருஷம் பைத்தியமா அலைஞ்சிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு ஏற்கனவே நீ ராஜாவா இருந்த, இப்போ நீ ராஜாவா இருன்னு சொன்ன உடனே நம்ம ஏத்துக்குவோமா? ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தாதான், மறுபடியும் தேவன் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தா மற்றவங்க பிரமிக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை நேபுகாத் நேச்சரை நிறுத்தின கர்த்தர் நிறுத்துவார். உங்களுக்கு நம்பிக்கையே ஊட்டத்தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இல்லை, எவ்வளவு காலமானாலும், நீ எவ்வளவு கீழே போனாலும், மனிதர்கள் மதிக்கவே முடியாத அளவிற்கு அதல பாதாளத்துக்குள்ள போனாலும் கர்த்தர் சொல்றார், இந்த 21 நாள் முடியும் போது கர்த்தர் உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்துவார். இதோ அந்த வியாபாரம் உங்கள் கையிலே திரும்ப வருகிறது. இதோ அந்த வருமானம் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. இதோ அந்த ஊழியம் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. இதோ உங்கள் பலன் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. அது இதற்கு முன்பாக இருந்ததை விட மேன்மையாயிருக்கும், மேன்மையாயிருக்கும். கையை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, ஏசப்பா. ஹல்லேலூயா. நேபுகாத் நேச்சருடைய மகிமை திரும்ப வந்ததே, வந்ததே. என் பேரை நான் கெடுத்துட்டேன் ஆண்டவரே, என் பேரை நான் ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் பேரு கெட்டு போறதுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். ஆண்டவரே இன்னைக்கு அசுத்தமா பேசுறதுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். ஆனா நீங்க என்ன உயர்த்திட்டீங்கன்னா, நீங்க என்ன மேன்மைப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க அந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா, நான் வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியா நிப்பேனே ஆண்டவரே, சாட்சியா நிப்பேனே ஆண்டவரே, சாட்சியா நிப்பேனே ஆண்டவரே.